ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1844வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து, அதன் 2ஆம் திருமொழி ராமாவதார ஈடுபாடு எனும் திருமொழி, 2ஆம் திருமொழி முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாடலில் அரக்கர்கள் தாம் தவறொன்றும் செய்யவில்லை என்றாலும் தம் அரசனான இராவணன் செய்த தவற்றுக்கு பலனை தாங்கள் அனுபவிப்பதாக கூறி, ராவணனே இறந்த பிறகு அரக்கர் இனத்தில் வெற்றி பெறக்கூடியவர் யாரும் இல்லை என்பதால் ராமனுக்கு தோற்று அஞ்சி பறை ஒலி போல ஒலித்து, உங்கள் பெயர் பாடும் எங்களை காக்க வேண்டும் என்று அரக்கர்கள் குரக்கின தலைவர்களையும் ராமலக்குவர்களையும் வேண்டுகின்றனர். தோல்வியுற்ற அரக்கர் அபயம் வேண்டுதல் இந்த திருமொழியின் பாசுரங்கள். ராவணனுக்கு நாங்கள் இனி இதம் சொல்ல முடியுமோ? விளைவது நினைத்து நாங்கள் அஞ்சுகின்றோம் என்கிறார்கள் தோற்றுப்போன அரக்கர்கள். பாசுரத்தை பார்க்கலாம். இரக்கம் இன்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். இரக்கம் இன்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். பறக்க யாம் இன்றுரைத்து என் ராவணன் பட்டணன் இனி யாவர் குறைக்கோம். குரக்கு நாயகர்கள் இளங்கோவே கோல வல் வில் ராமபிரானே. குரக்கு நாயகர்கள் இளங்கோவே கோல வல் வில் ராமபிரானே. அரக்கர் ஆடு அழைப்பாரில்லை நாங்கள் அஞ்சினோம். அரக்கர் ஆடு அழைப்பாரில்லை நாங்கள் அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ. இரக்கம் இன்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். பறக்க யாம் இன்றுரைத்து என் ராவணன் பட்டணன் இனி யாவர்க்கு உரைக்கோம். குரக்கு நாயகர்கள் இளங்கோவே கோல வல்வில் ராமபிரானே. அரக்கர் ஆடு அழைப்பாரில்லை நாங்கள் அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ. அரக்கர்கள் சொல்கிறார்கள், எம் கோன் எங்கள் அரசன் ராவணன். இந்த பாசுரங்களுக்கும் சந்த குறிப்பு அமைந்திருக்கிறது. தான தனன தான தானன தானன தானா தனன தானன தன்னன தானா தான தானனா தனன தானா தன்ன தானன தன்னன தனனா. இரக்கமின்றி எம் கோன் செய்த தீமை இம்மைய எமக்கு எய்திற்று காணீர். பறக்கையாம் என்று உரைத்தது என் ராவணன் பட்டணன் இனி யாவர் குறைக்கும். குரக்கு நாயகர்கள் இளங்கோவே கோல வல்வில் ராமபிரானே. அரக்கர் ஆடு அழைப்பாரில்லை நாங்கள் அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று அமைந்திருக்கிறது. இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். இரக்கம் இன்றி, கருணை இல்லாமல், எம் கோன் செய்த தீமை எங்கள் தலைவனாகிய ராவணன் செய்த தீய செயல் இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். இந்த பிறப்பிலேயே எங்களுக்கு பயன் கொடுத்து விட்டதனை பாருங்கள். இம்மையே, இப்பொழுதே, இந்த பிறவியிலேயே எங்கள் தலைவன் எம் கோன் ராவணன் செய்த தீமைக்கு பயன் இந்த பிறவியிலேயே இம்மையிலேயே எங்களுக்கு பயன் கொடுத்து விட்டதனை பாருங்கள். பறக்க யாம் இன்று உரைத்து என். நாங்கள் இன்று விரிவாக சொல்லி என்ன பயன்? எதை பற்றி? ராவணன் பட்டணன். ராவணன் இறந்து போய்விட்டான். இனி யாவர் குறைக்கும்? இனி யாரிடம் சென்று எங்கள் நிலையை சொல்லுவோம்? என் தலைவனே இறந்து விட்டான், யாரிடம் போய் சொல்லுவோம்? குரக்கு நாயகர்கள், குரங்கின தலைவர்களே, இளங்கோவே, இளைய பெருமாளே, கோல வல்வில் ராமபிரானே.
அழகிய வலிய வில்லை ஏந்திய ராமபிரானே, அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை. அரக்கரணத்திலே இனி வெற்றி என்பது பற்றி பேசுபவர்கள் கூட ஒருவரும் இல்லை. ஆடு என்றால் வெற்றி என்று பொருள். அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை, நாங்கள் அஞ்சினோம். நாங்கள் இனி உங்களால் உயிர் இழந்து விடுவோமோ என்று, உங்களால் கொல்லப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சுகின்றோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ, நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கது என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். இரக்கம் இன்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். பறக்க யாம் இன்று உரைத்து என் ராவணன் பட்டணன் இனி யாவர் குறைக்கோம். குறக்கு நாயகர்கள் இளங்கோவே, கோல வல்வில் ராமபிரானே, அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை, நாங்கள் அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ என்பதுதான் இன்றைய பாடல். இதனுடைய பொருள், திரண்ட பொருள், எங்களுக்கு தலைவனான ராவணன் இரக்கமில்லாமல் செய்த தீமை இந்த பிறப்பிலேயே எங்களுக்கு பலித்து விட்டது பாருங்கள். இப்போது அதை பற்றி நாங்கள் விரிவாக சொல்வதால் என்ன பயன்? ராவணன் மாண்டு போனான். இனிமேல் எங்கள் நிலைமையை யாருக்கு சொல்லுவோம்? வானர சேனாதிபதிகளே, இளைய பெருமாளே, அழகிய வலிய வில்லை கொண்ட ஸ்ரீ ராமபிரானே, அரக்கர் இனத்தில் இனி வெற்றியை சொல்லி கூவுவார்கள் ஒருவரும் இல்லை. தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிரிழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கது. பொங்கத்தம் பொங்கோ. இந்த திருமொழி பாசுரங்கள் எல்லாம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று முடிக்கின்றன. இது ஒரு சங்கேத ஒலி குறிப்பு என்பார்கள். இதன் பொருள் என்ன? ஏதோ ஒரு பொருள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், தடம் உயர்ந்த இடமான ஸ்ரீ ராமபக்ஷம், பொங்க மேலோங்க, உயர்ந்த இடமான ராமபக்ஷம் மேலோங்க, அதனால் தங்களுக்கு பொங்கி இருத்தலாம். பொங்கத்தம் பொங்கோ, சப்தோச்சாரணம், தோற்ற தோல்வியாலே பறையடித்து கொண்டு ஆடுகின்ற ஒரு கூத்து என்று பொருள் சொல்லியிருக்கிறார்கள். போர்க்களத்திலே அந்த பறை கிடைக்காமையாலே வாயாலேயே அந்த பறை ஒலிப்பது போல ஒலித்து கொண்டு ராமனின் வெற்றி தோன்ற அரக்கர்கள் பாராட்டி பாடுகிறார்கள். ராமனிடம் தோல்வியுற்ற அரக்கர் அபயம் வேண்டி கூத்தாடுதல். வானர வீரர்களையும் இளைய பெருமாளையும் ராமபிரானையும் விழித்து இலங்கை அரக்கர்கள் தங்கள் தோல்வியும் இவர்களின் வெற்றியும் தோன்றுமாறு சொல்லி கூத்தாடுகின்றனர். ராவணன் பட்டணன். மேலே 7ஆம் பாட்டிலே ஏழையை இலங்கைக்கு இறை தன்னை எங்களை ஒழிய கொலை அவனை என்று குற்றம் செய்யாத எங்களை விட்டுவிட்டு குற்றவாளியான ராவணனை மட்டும் கொல்ல வேண்டும் என்பதாக இவர்கள் வேண்டிக் கொள்வதால் ராவணன் இன்னும் முடிந்திலன் போல தெரிகிறதே. அப்படியானால் இங்கே ராவணன் பட்டணன் என்று சொல்வது பொருந்துமோ என்றால், அவனுக்கு மரணம் உறுதி, பிழைப்பது இனி இல்லை என்று நிச்சயம் தோன்றிவிட்டதால் பட்டணன் என்கிறார்கள். குரக்கு நாயகர், குரங்கு நாயகர், குரக்கு நாயகர். அரக்கர் ஆட அழைப்பார் இல்லை, அரக்கரில் இனி ஆடுபோல கூப்பிட கடவார் இல்லை என்று நஞ்சியர் நம்பிள்ளைக்கு பொருள் கூறினாராம். அரக்கரில் இனி ஆடு போல, அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை, இனி ஆடு போல கூப்பிட கடவார் யாரும் இல்லை என்று நஞ்சியர் நம்பிள்ளைக்கு பொருள் கூறினாராம். அதை கேட்டு நம்பிள்ளை, ஆடு என்று வெற்றிக்கும் வாசகம் ஆதலால் அரக்கரில் வெற்றியை சொல்வார் இல்லை, அதாவது தோற்றோம் என்று தோல்வியை சொல்லக்கூடியவர் மட்டுமே இருக்கிறார்கள், இனி வெற்றியை சொல்வார் இல்லை என்று பொருள் கூறலாகாதோ, இது பொருத்தமாக இல்லையோ என்று சொல்ல நஞ்சியரும் இதை கேட்டு இதுவே பொருந்தும் பொருள் என்றாராம். அதை நம்பிள்ளை கேட்டு ஆடு என்பது வெற்றிக்கு பொருள், அதனாலே அந்த வெற்றியை சொல்வதற்கு இனிமேல் யாரும் இல்லை என்று
சொல்லுகிறார்கள். அதான் பொருந்தும் பொருள் என்றாராம். எங்களுடைய தோல்வியையும் உங்களுடைய வெற்றியும் சொல்லும்படியாக நாங்கள் ஒரு கூத்தாடுகிறோம் பாருங்கள். நாங்கள் அஞ்சினோம், குற்றவாளியான ராவணன் கீழ் குடிவாழ்ந்தவர்கள் என்னும் காரணத்தால் எங்களையும் கொன்று ஒழித்து விடுவீர்களோ என்று பயப்படுகிறோம் என்கின்றனர் அரக்கர்கள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். இரக்கம் இன்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். பெருமானையும் பிராட்டியையும் சேரக் கண்டால் வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்கின்றபடியே பெரியாழ்வார் பல்லாண்டு பிரபந்தத்திலே சொன்னபடி வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்கின்றபடியே பல்லாண்டு பாடுதல் உரிய செயலாயிருக்க அதற்கு உறுப்பான அன்பு இல்லாமல் தம்பதிகளை பிரித்த கருணையற்றவனான ராவணன் செய்த தீமை. எம்கோன் செய்த தீமை என்ன? அதுதான் அந்த தீமை. இக ஏவ பலம் அச்னுதே, இம்மையிலேயே பலத்தை அடைகிறான், இம்மையிலேயே பலனை அடைகிறான் என்கின்றபடியே இந்த உலகத்திலேயே எங்களுக்கு பயன் தந்துவிட்டது. பறக்க யாம் இன்றுரைத்து என் ராவணன் பட்டணன் இனி யாவர் குறைக்கும்? பல சொல்லி என்ன, தான் செய்த தவற்றின் பயனை தானே அனுபவித்தான் என்றனர். மேலே 7ஆம் பாட்டினால் ராவணன் படவில்லை இறக்கவில்லை என்று கூறப்படுவதால் இங்கு அவன் பட்டதாக கூறுவது பொருந்துமோ என்ற கேள்வியை எழுப்பி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி கூறக்கூடிய உரை என்ன? பலரும் பட்டது கண்டு ராவணன் படுவது உறுதி என கொண்டு அவன் பட்டதாக அரக்கர் கூறுகின்றனர் என்கிறார். இந்த பாட்டு ராவணன் பட்ட பின்பு சொல்வது. 7ஆம் பாசுரம் ராவணன் படுவதற்கு முன் அரக்கர் கூறியதனால் 7ஆம் பாசுரத்தை முதலிலே சொல்லி இந்த பாசுரத்தை பின்னே சொல்வதுதானே முறை என்றால், ராமன் வெற்றியில் ஆழ்வாருக்கு உண்டான ஆர்வத்தாலே இதனையே முன்னும் பின்னும் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னார் இறந்தனர் என்று அறியாமையாலே ராவணன் இறந்தான் என்று கூறினர் எனலாம். யார் இறந்தார்கள், யார் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அரக்கர்களுக்கு தெரியவில்லை. அதனால் ராவணன் இறந்தான் என்று சொன்னார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆழ்வார் கூறும் கூற்றாகையாலே ராமன் முதலியோரிடம் ராவணன் இறந்தான் என்று சொன்னார்கள் என்றும் கொள்ளலாம். குரக்கு நாயகர்கள் இளங்கோவே கோலவல்வில் ராமபிரானே, வானர போர் தலைவர்களே, இளைய பெருமானே, அழகிய வலிமையுடைய வில்லையுடைய சக்கரவர்த்தி திருமகனே என்று அழைக்கிறார்கள். இனி யாவர் குறைக்கும்? இனி இதனை யாருக்கு சொல்லுவோம்? அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை, அரக்கரில் இனி ஆடு போல கூப்பிட கடவார் யாரும் இல்லை என்று பட்டர் அருளி செய்ததாக நஞ்சியர் அருளி செய்வார். இது பற்றி நம்பிள்ளை கூறுவதாவது, ஒரு நொண்டி ஆடு சிங்கத்தை கண்டு நான் ஒரு சிங்கத்தை சாப்பிட மாட்டேன், பல சிங்கங்களை சேர்த்துத்தான் சாப்பிடுவேன் என்றது. இதை கேட்டு ஆட்டிற்கு இவ்வளவு பலமா, இவ்வளவு வலிமையா என்று அஞ்சி சிங்கம் ஓடிவிட்டது என்ற கதை உண்டு. அந்த ஆடு போன்ற தைரியம் உடையவர் அரக்கர் இனத்தில் யாரும் இல்லை. இது பொருத்தமான அர்த்தமாக இல்லையே, இப்படி சொல்லலாமா என்று நான் கேட்டேன். யார்? நஞ்சியர் சொல்கிறார். சொல்லுக என்று அவர் சொல்ல, ஆடு என்றால் வெற்றி என்ற பொருளும் உண்டு. அந்த அரக்கர் இனத்தில் வெற்றியை பற்றி பேசுவார் இனி யாரும் இல்லை என்று நான் பொருள் சொல்ல, இதுவே அன்றோ பொருள் என்று நஞ்சியர் அருளி செய்ததாக நம்பிள்ளை கூறுவார். நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ, தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிரிழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். குரக்கின தலைவர்கள் இளங்கோவே ராமபிரானே, உங்களால் நாங்கள் உயிரிழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கது. பகைவர்களை வென்ற வீரர்கள் வெற்றியாலே வாத்தியங்களை இசைத்து அதற்கேற்ப ஆடும் கூத்து போல தோற்றவர்கள் தோல்வியிலே பறை ஒலிக்க ஆடுவதொரு கூத்துண்டு. அந்த ஓசையை வாயால் ஒலிப்பது பொங்கத்தம் பொங்கு என்கின்ற இது என்று உரை ஆசிரியர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் உரை செய்கிறார்.
இந்த பாசுரத்திற்கு. அற்புதமான ஒரு பாசுரம். இந்த திருமொழி முழுக்கவே நல்ல பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. அது இந்த பாசுரம் முதல் பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். இரக்கமின்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர். பறக்க யாம் என்று உரைத்து என் ராவணன் பட்டணன் இனி யாவர் குறைக்கும். குறக்கு நாயகர்கள் இளங்கோவே கோல வல்வில் ராமபிரானே அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். இலங்கை வென்ற ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயணப் பெருக்கர் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.